ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்க்யூ கால் வந்திருந்தது. வீட்டுக்குள்ளே ஒரு நாகப்பாம்பு இருக்குன்னு கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த பக்கெட்டு கீழே தான் இருக்குன்னாங்க. நம்மளும் போயிட்டு அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு பார்த்தா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாம்பு படுத்துட்டு இருந்தது. இது என்ன பாம்புன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஸ்பெக்டிகல் கோப்ரா. தமிழில் பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வெனமஸ் ஸ்னேக். இது பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பாம்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாகப்பாம்புலாம் பார்த்தீங்கன்னா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் கடிக்காது. நம்ம எதனா கிட்ட போனோம்னா அது பார்த்தீங்கன்னா படம் எடுத்து நம்மளை அச்சுறுத்தும், உசு உசுன்னு சவுண்டு போடும். நம்ம பார்த்து பயந்துட்டு ஓடிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அது பாட்டுன்னு போயிடும். நம்ம பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா படம் எடுத்துகிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும். அது பயந்துட்டா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா படம் எடுத்து அது தோலத்தை உருவத்தை பெருசாக காமிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அது பார்வையிலேருந்து எப்போ வெளியே போகிறோமோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேஸ்ட்டில் போயிட்டு பயந்து எங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துன்னு போன குட்டி பாட்டிலில் பார்த்தீங்கன்னா அது பாம்பை ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு அது பாருங்கள் பாட்டிலேருந்து எவ்வளோ அழகாக படம் எடுக்குதுன்றத. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாம்புங்க எத்தனை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா உங்கள் நேர்வே இருக்க ஃபாரஸ்ட்னு கால் பண்ணுங்கள். அங்கே இருக்கவங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பை பிடிச்சி எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே விட்டுருவாங்க. பாம்புங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்களாம் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை சுற்றி எப்பவுமே க்ளீனாக வச்சுங்க. நீங்கள் எலியும் தவளையும் வராமல் தடுத்தாலே போதும் வீட்டுக்குள்ளே பாம்பை பூச்சி எதுவுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்.